இன்னைக்கு நம்ம ஷேடோ ஹவுஸ் எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, இது மாதிரி நம்ம எம்லிகோ கூட கடத்திட்டு போய் அந்த எட்வர்டு வச்சிருப்பான். அதுக்கு அடுத்து காட்டுறாங்க, எட்வர்டு வந்து பொண்ணு மாதிரி வாய்ஸ் மாற்றி பேசிக்கிட்டு இருக்கானா. இப்போ என்ன பண்ணுறான், டீ குடிச்சிக்கிட்டு இருக்கான். உனக்கு டீ வேணுமா, எவ்வளோ நேரம் தண்ணி கூட குடிக்காமல் உட்காந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க எம்லிகோ சொல்கிறா, யார் நீங்கள், எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் சொல்லலை. இவன் என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி அந்த கேட் பொண்ணு ஏதோ மறைக்கிறா தானே, அவள் ஏதோ சொன்னா தானே அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த எம்லிக்கு வந்து சொல்லவே மாட்டான். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இன்னும் எனக்கு நிறைய நேரம் இருக்குது, காலைக்குள்ளே எப்படியாச்சும் உண்மையை வர வச்சிருவேன், தாத்தா கிட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். இப்படியே இங்கே நம்ம பசங்களை கட்டுறாங்க. இவங்களுக்கு எந்த ஐடியாவுமே வரல, எப்படா அவளை காப்பாற்றுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போதான் ஷான் சொல்ல ஆரம்பிக்கிறான், எப்படியே எம்லிக்கோ வந்து எட்வர்டு எங்கே தூக்கிட்டு போயிருப்பான், அந்த தாத்தா இருக்க இடத்துக்கு தான் தூக்கிட்டு போயிருப்பான். அப்போ நம்ம அங்கே போகணுன்னா ரொம்ப செக்யூரிட்டியெல்லாம் அதிகமாக இருக்கும், இவங்களை உள்ளே விட மாட்டாங்க, அங்கே வேற ட்ராப் வேற இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஷான் தான் சொல்லிட்டு இருக்கான். இதில் என்ன சொல்கிறான்னா, அங்கே வேற காவலுக்கு முன்னாடி 2 முகமூடி போட்ட டால்ஸ் நிற்பாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ ஐடியா வந்துருச்சு. அப்படியே எங்கே காட்டுறாங்க, எம்லிகோ பார்த்தா பசியில் அப்படியே காற்றுல சாப்பிட்ற மாதிரி பண்ணி சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா பாட்டுக்கு, அதுவும் காற்றுல. இவன் பார்த்துட்டு கேட்குறான், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப பசிச்சது, அதனால தான் பண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கேன், இப்போ எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இப்படி முட்டாள்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு கேட்டு என்ன பண்ண நினைக்கிறான்னு என்கிட்ட உண்மையை சொன்னால் அவனை விட்டுருவேன் என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது, எனக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே நம்ம பசங்களை தான் கட்டுறாங்க. ஷான் வந்து மேப் எடுத்து காட்டிகிட்டு இருக்கான், இந்த பக்கமாக போனால் நம்ம தப்பிச்சிடலாம். இப்போ எப்படி போக போகிறாங்கன்னா, அந்த முகமூடி போட்ட டால்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி நம்மளும் வேஷம் போட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப கேட் சொல்கிறா, சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு கூடயே அந்த ஜானு போகிறேன்னு சொல்கிறான். ஆனால் வந்து ஷான் என்ன சொல்கிறான்னா, நிறைய பேர் போனால் மாட்டிப்போம், யாராச்சும் ஒருத்தர் தான் போக முடியணும்னா கேட் நானே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அந்த தாத்தா இடத்துல அவ்வளோ பெரிய இடத்துல எப்படி ஒத்தால தட போகிற அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கப்ப, சரி எப்படிப்பா யூனிஃபார்ம் எடுக்கிறதுலாம் கேட்டுக்கிட்டு இருக்கப்ப வெளில வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா பார்பரா, அந்த பார்பி, அந்த ஸ்டார் பேரர் இருக்காங்களா, அவங்க தான் வந்துட்டு என்ன ஒரு ரூம்ல ஒரே சத்தமா இருக்கு பேட்ரிக் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஐயோ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பேட்ரிக் இருக்கே என்ன சொல்றாங்க, சரி நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வந்து அந்த டால் ரூம் வழியா போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இங்க பார்பராவும் பார்பியும் உள்ள வந்தோடனே அவங்க வந்து கேட்கறாங்க, இன்னும் ஒரு ரூம்ல ரொம்ப சத்தமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கறப்ப, இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, அப்ப சரி ரூம் முழுக்க நாங்க செக் பண்ணி பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்காங்க. இங்க நம்ம பசங்களா கட்டுறாங்க, இவங்க அந்த டால் ரூமுக்கு வந்துட்டாங்க. பார்த்தா அந்த டால் ரூமோட கதவு லாக் ஆயிருக்கும், வெளிலேருந்து தான் திறக்க முடியும். இப்போ என்னடா பண்றது, கதவு திறக்க மாட்டேதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கப்ப பார்த்தா அங்கிட்டு ஒருத்தவங்க வராங்க, சத்தம் கேட்குது. அதை கேட்டோடனே நம்ம லூயிஸ் என்ன பண்றா, போயிட்டு எனக்கு உதவி செய்யுங்க, அந்த கதவை திறந்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதே மாதிரி அந்த முகமூடி போட்ட டாலும் பண்றாங்க. என்னடான்னு பார்த்தா லூயிஸோட அந்த கருப்பு பொடி இருக்குல்ல, இவளுக்கு என்ன பவர்னா மற்றவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், அதை வச்சுதான் அந்த கதவை திறக்க சொல்லியிருப்பா. அதே மாதிரி திறந்தோன்னே இவங்க தப்பிச்சிடுறாங்க. இங்கேயா அந்த பார்பராவும் பார்பியும் இங்கே யாருமே இல்லை, சரி டால் ரூமுக்கு வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தா அங்கே தான் அவங்க பசங்கள்லாம் தப்பிச்சு போயிட்டாங்களே, அதனால யாருமே இல்லை, இனிமே அமைதியாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம பசங்களை காட்டுறாங்க, சரி நான் வந்து லூயிஸ் கூட போகிறேன், இது மாதிரி அந்த முகமூடியோட போட்டிருக்காங்கல்ல அந்த யூனிஃபார்ம் வேணும்ல அதை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டு அப்படி போயிடுறா. ஷானும் ஜானும் இவங்க 2 பேரும் இன்னொரு வழி கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. இங்கே காட்டுறாங்க பேட்ரிக்கும் ரிக்கும் அந்த பார்பரா சொல்லிக்கிட்டு இருக்கா, இனிமேலாம் இங்கே சத்தம் வரக்கூடாது, ஏன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னா, இல்லை நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருந்தோம், அதுதான் வெளில கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கப்ப, சரி நீ என்ன இப்படிலாம் நைட்டு போல் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்க, செக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பார்பராட்ட கேட்க, அப்போ தான் அவன் சொல்கிறா, ஆமாம் எட்வர்டை வந்து இந்த சில்ட்ரன் இடத்த பார்த்துக்க சொன்னதுலேருந்தே அவன் வந்து இப்படிலாம் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கான், என்னை பார்த்துக்க சொல்லியிருக்கான், சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவன்கிட்ட வந்து சொல்லணுமா, இது வேற எனக்கு தொல்லையாக இருக்குது தருமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ தான் நம்ம பேட்ரிக் புரியுது, அப்போ எட்வர்டு எங்கே இருக்கான்னு ஒரு ஐடியா இவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்கான். அதே மாதிரி கேட்டும் லூயிஸும் அந்த யூனிஃபார்ம் இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. கேட்டும் இதே மாதிரி யூனிஃபார்ம் எடுத்து மாட்டிக்கிறா, எதுவும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கரெக்டாக இருக்குது, சரி இதுக்கப்புறம் நீயே போய்க்கோ, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, இல்லை நாங்கள் ரூமுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு கேட்டும் அங்கேருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். இங்கே பார்த்தா ஜானும் ஷானும் அந்த தாத்தாவோட பில்டிங் போகிறதுக்குன்னு ஒரு பெரிய டோர் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. எப்படி போகிறது, வழி எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. இவ வரதை பார்த்தோன்னே ஐயோ யாரோ வந்துட்டாங்க, மாட்டிக்கிட்டோம் ஓடுவோன்னு சொல்லிட்டு ஓடுறப்ப அப்புறம் தான் சொல்கிறான், நான் தான் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்புறம் தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, நீ இப்படி குறுக்கு வழியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஷான் தான் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே பேட்ரிக் வந்துடுறான். அதுக்கு அவசியம் இல்லை, ஏன்னா வந்து எட்வர்டை வந்து நம்மளை பார்த்துக்கிறதுக்கு தான் நியமிச்சிருக்காங்க, அப்போனா அவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லாட்டி செகண்ட் ஃப்ளோரில் தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. அப்போ சரி நானே போய்க்கிறேன்னொன்னே ஜான் வந்து கேட்குறான், நானும் அவன் கூடயே வரேனே, நீ மட்டும் தனியாக எப்படி தேடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால், இல்லை இவ்வளோ தூரம் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சதே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு கிளம்ப சரின்னு சொல்லிட்டு இந்த பசங்களும் நம்மளும் ரூமுக்கு போவோம், இல்லாட்டி நம்ம மாட்டிக்கிட்டாலும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு
ரூமுக்கு போக இவ அப்படியே வர. அங்கே பார்த்தா 2 டால்ஸ் நிற்கிறாங்க காவலுக்காக. ஆனால் இவளை பார்த்தோன்னே அவங்க சந்தேகமே படல. இவளை உள்ளே விட்டுறாங்க. இவள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ரூம் இருக்கும். அங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த பசங்களை மயக்கிறதுக்கு காஃபி கொடுப்பாங்கல்ல, அந்த ஐட்டங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்கா. அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ காஃபியில் தான் ஏதோ கலக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எங்கே கட்டுறாங்க. எட்வர்டா எமிலி கூட்ட மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கான். நான் இப்போ இதெல்லாமே கேட்டு நல்லதுக்காக தான், கேட்டு உதவி செய்யலான்னு தான் கேட்குறேன். ஏன்னா கேட்டு ஒரு பிரச்சனையில் இருக்கா. இந்த ஷேடோ ஹவுஸ் வந்து கேட்டு அழிக்க போகிறாங்க. ஏன்னா வந்து அவள் ஃபெயிலியர் ஆகிட்டா. இவளால் வந்து இந்த ஷேடோ ஹவுஸில் முன்னேற முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப எமிலிக்கு கிட்டே இருக்கா. ஏன் அப்படி சொல்கிறேன்னு, ஏன்னா நீ தான் ஒரு ஃபெயிலியர் கூடயே இருக்கியே, உன்னால தான் அவள் தோற்று போயிட்டா. அவளால் இப்போ முன்னேற முடியாது. அதனால அவள் ஷேடோ ஹவுஸ்க்கு எதிராகவே போராட்டம் செய்ய நினைக்கிறா. அது வந்து இந்த சின்ன குழந்தைங்களுக்கு வர ஒரு கோபம் மாதிரி தான். அதுலேருந்து அவளை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு தான் நான் முயற்சி செய்கிறேன். அதனால தான் உன் உதவியும் கேட்குறேன். சொல்லு, கேட்டு என்ன பிளான் போட்டிருக்கா, அவள் என்ன சொன்னான்ட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்கே அப்படியே நம்ம கட்டுறாங்க. அவளா அந்த ரூமை தாண்டி வேற ஒரு இடத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்கா. அங்கே பார்த்தா ஒரு பெரிய பொட்டி இருக்கும். சரி, அதுக்குள்ளே எது எம்லி ஒரு பழம்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அவள் கையை வச்சுட்டு அந்த எம்லி கொட்டை இருக்குல்ல ஒரு பொம்மை, அதுக்குள்ளே தானே கேட்டோட அந்த கருப்பு பொடி இருக்குது. அதனால கேட்டால கண்ட்ரோல் பண்ண முடியுமில்ல அந்த பொம்மையை. அதனால அந்த பொம்மை இருக்கான்னு சொல்லிட்டு கூட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா அது அசைஞ்சா கூட எம்லிக்கு உள்ளதாக இருக்கான்னு கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு கூட்டு பார்த்தா எந்த ரியாக்ஷனுமே இல்லை. ஆனால் கருப்பு பொடி மட்டும் அதுலேருந்து வரும். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளுக்கு இப்போ எம்லிக்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு போகிறப்ப பார்த்தா இவன் பின்னாடியே குட்டியாக அந்த ஷேடோ இருக்குது தெரியுமா, ஷேடோவோட ஃபஸ்ட்டு வருவான். அது ஒன்று கேட்டு பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கு. அதை கேட்டு கவனிக்கவே இல்லை. அப்படியே இங்கே கட்டுறாங்க. எட்வர்டு திருப்பி இந்த எம்லிக்கோட்டை கேட்டுகிட்டே இருக்கான். கேட்டுக்கு நான் உதவி செய்யணும்னு தான் பார்க்குறேன், நீ தான் வந்து கேட்டை காப்பாற்ற முடியும், உண்மையை சொல்லு எம்லிக்கோ, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி பேசிகிட்டு இருக்கப்பயே எமிலிக்கோட்ட இருக்க அந்த பொம்மை குதிக்குது. இவளுக்கு தெரியுது பொம்மை குதிக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ கேட் பக்கத்தில் தான் இருக்காங்க, வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தைரியமாக இருக்கா. இவன் கேட்டுட்டு இருக்கான் சொல்லுன்னு சொல்லிட்டு. அப்போதான் சொல்கிறான், கேட் ரொம்ப நல்லவங்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே அந்த பொம்மை டப்புன்னு பறந்து பக்கத்தில் இருக்க காஃபி கப்பெல்லாம் தள்ளி விட்டுருது. இவன் அப்படியே மறைச்சி பார்த்துட்டு இருக்கான். கடைசி வரைக்கும் உண்மையாக சொல்ல மாட்டேறில்ல அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கதவை வேற தட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவன் வாயையும் கட்டி வச்சுட்டு வெளில போய் பார்க்குறான். அப்படியே நம்ம கேட்டை கட்டுறாங்க. இவன் இங்கே வந்துடுறா. இந்த எம்லிக்கை வச்சு தள்ளிட்டு வந்தானா ஒரு வண்டி, அது இங்கே கிடக்கு. அது பக்கத்தில் வந்துடுறா. இதில் தான் வந்து எம்லிக்கை தள்ளிட்டு வந்துருப்பானு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா படிக்கட்டு போயிட்டு இருக்கு. அங்கே யாரும் வந்து கதவை தட்டினான்னு பார்த்தா இவன் கூட 2 ஃப்ரெண்டு இருந்தாங்களா, 2 டால்ஸ், அவங்க தான் வந்து பேசுகிறாங்க. என்ன கடைசியாக அவளை தூக்கிட்டு வந்துட்டியா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப வாங்க வெளில போய் பேசலாம்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டு போயிடுறான். இங்கே எம்லிக்கோக்கு கண்ணு அவுந்துருது. அவள் பார்த்துட்டு இருக்கா. அப்போ என் பொம்மை தான் அந்த காஃபி கப்பை தள்ளி விட்டதா. அப்போ கேட்டு வந்து பக்கத்தில் தான் இருக்காங்க. எம்லிக்கோவா கேட் நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே நம்ம கட்டுறாங்க. அவங்க நடந்து வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா நிறைய ரூம்ஸ் இருக்குது. இதில் எங்கே தான் எம்லிக்கோ இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கப்பயே பார்த்தா ஒரு ரூம்லேருந்து கேட் நான் இங்கே தான் இருக்கேன்னு சத்தம் வந்துகிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இவளும் வேகமாக ஓடி வந்து பார்க்குறா. பார்த்தா எம்லிக்கோக்கு கண்ணு வாயெல்லாம் கட்டியிருக்கு. அப்போ யார் கேட்டுன்னு கூப்பிட்டுருப்பா. அதை பற்றி இவ யோசிக்கவே இல்லை. வேகமாக வந்து இவ கண் கட்டெல்லாம் அவுத்து விட்டுன்னு அவள் சொல்கிறா, உங்கள் பின்னாடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பி பார்த்தா அந்த எட்வர்டு அவன் நின்று சிரிச்சிக்கிட்டு இருக்கான். கடைசியாக உன்னை பார்த்துட்டேன் கேட் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பக்கம் நான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.